शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி போற்றி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீமாத்ரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். நம்ம 37 முடிச்சோம்னு நினைக்கிறேன். ஆமா, 37வது ஸ்லோகம் மட்டுக்கும் டைரக்ட் மீனிங்கும் விசேஷ அர்த்தங்களையும் பார்த்தாச்சு. இப்போ இன்னைக்கு 38 முட்டுக்குமே முடிச்சிட்டோம். மணிபூராந்தருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினியோட முடிச்சோம். 38ஓட முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு 39வதுக்குள்ள பிரவேசம் பண்ண போறோம். அந்த 39வது பண்றச்சேயே சில முக்கியமான கான்செப்ட்ஸையும் அப்படியே சைமல்டேனியஸா பார்த்துன்னு வரப்போறோம். ஓகே, 39வது ஸ்லோகம் ஒரே நிமிஷம். எஸ், 39வது ஸ்லோகம். ஆக்ஞா சக்ராந்தராலஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி சஹசிராராம்புஜாரூடா சுதா சாராபிவர்ஷினி. இதான் 39வது ஸ்லோகம். இதுக்கு முந்தின ஸ்லோகம் மட்டுக்கும் என்ன பார்த்தோம்? அந்த குண்டலினி சக்தியானது எப்படி ஒரு கிரந்தியையும் ஒரு முடிச்சையும் தொலைச்சுண்டு மேல எலிவேட் ஆயிண்டே ரைஸ் ஆயிண்டே மேல போறது அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கறத தான் பார்த்தோம் இல்லையா? சோஃபார் அம்பாள் குண்டலினி சக்தியின் வடிவமாக பிரம்ம கிரந்தியையும் விஷ்ணு கிரந்தியையும் கடந்து போயிட்டா, தொலைச்சுண்டு கடந்து போயிட்டா. இப்ப அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தாக்க, ஆக்ஞா சக்கராந்தராளஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி சஹசிராராம்புஜாரூடா சுதா சாராபி வர்ஷினி. அடுத்தது ருத்ர கிரந்திய தொலைக்க போறா. ஓகேவா? அந்த குண்டலினி சக்தியானது ருத்ர கிரந்திய தாண்டி போறது. சோ இந்த ஸ்லோகம், இந்த 39வது ஸ்லோகத்துல 4 நாமாக்கள் அடங்கியிருக்கு. ஓகே, அதாவது 103, 104, 105 மற்றும் 106 4 நாமாக்கள் அடங்கியிருக்கு. அந்த நாமாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். 103வது நாமாவாக ஆக்ஞா சக்ராந்தராளஸ்தா, இதுதான் 103வது நாமா. 104வது நாமா ருத்ர கிரந்தி விபேதினி. 105வது நாமா சஹசிராராம் புஜாரூடா. 106வது நாமா சுதா சாராபி வர்ஷினி. இப்படி 4 நாமாக்கள் இந்த 2 வரி கொண்ட ஸ்லோகத்துல அடங்கியிருக்கு. அந்த 4 நாமாக்கள்ல 103வது முதல் நாமா என்ன அப்படின்னு கேட்டாக்க ஆக்ஞா சக்ராந்தராலஸ்தா. இதுதான் 103வது நாமா. என்ன சொல்றா? ஆக்ஞா சக்ராந்தராலஸ்தா அப்படிங்கறச்சே ஆக்ஞா சக்கர ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த ஆக்ஞா சக்கரத்துல அந்தராளா, அந்த ஆக்ஞா சக்கரத்துல இருக்கிற அந்த கேப்ல நடுவே, ஓகே, ஸ்தா, அந்தராள ஸ்தா. ஸ்தா அப்படின்னா இருப்பவள், the one who exists. ஸ்த அப்படின்னா ஸ்தலம், அந்த ஸ்பாட்.
ஓகே. ஸ்தா அப்படின்னா அந்த ஸ்பாட்ல இருக்கிறவ. எந்த ஸ்பாட்ல? ஆக்ஞா சக்கர அந்தரால, ஆக்ஞா சக்கரத்தின் நடுவே இருக்கும் அந்த அந்த கேப்ல, அந்த இடத்துல. கேப்னு ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், நாமால் அது இல்ல. ஆக்ஞா சக்கர அந்தரால தான் ஆக்ஞா சக்கராம் தராலஸ்தா. ஓகே. அந்த அந்தரால ஸ்தா சேர்ந்தாக்கா அந்தராலஸ்தா சேர்த்து வரும். ஓகேவா? சோ ஆக்ஞா சக்கரத்தின் நடுவில் நிலை கொண்டிருப்பவள் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கறது. ஷீ ஹூ ரிசைட்ஸ் அட் த சென்டர் ஆஃப் தி ஆக்ஞா சக்ரா தான் ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தா நாமாவுக்கான டைரக்ட் மீனிங். ஓகே. அடுத்தது ருத்ர கிரந்தி விபேதினி. 104வது நாமா இது. ருத்ர கிரந்தி விபேதினி. விபேத, விபேத் அப்படின்னாக்கா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், தொலைக்கிறது. விபேதினி அப்படின்னா யாரு தொலைக்கிறாளோ, யார் தொலைக்கிறது இல்ல, துளைக்கிறது, வாட் அபவுட் அதை பியர்ஸ் பண்ணிட்டு போறது. ஓகேவா? சோ விபேதினி, த ஒன் ஹூ பியர்சஸ். ஓகே, துளைப்பவள். இப்ப இங்க அந்த குண்டலினி சக்தி எதை தொலைக்கிறது அப்படின்னு கேட்டா ருத்ர கிரந்திய. ருத்ர கிரந்தி எனும் நாடி முடிச்ச துளைப்பவள் தான் ருத்ர கிரந்தி விபேதினி. ஓகே. அடுத்தது சஹசிராராம் புஜாரூடா. சஹசிர, சஹசிரார. ஓகே. ஆக்ஞா, ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல. ஓகே. ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல சஹசிராரம் இருக்கு. சஹசிராரத்துல மேல ஏறி, ஓகே, சஹசிரார அப்படிங்கிற அந்த அம்புஜ அப்படிங்கிற அந்த தாமரை, அங்க அங்க தாமரை எப்படி இருக்கு? 1000 இதழ் கொண்ட தாமரை மலரா இருக்கு. ஓகே. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இந்த சக்கரங்கள் எல்லாமே ஒரு தாமரை வடிவா நம்ம கற்பனை பண்ணிட்டோம்னாக்க ஒரு ஒரு சக்கரத்துக்கும், அந்த ஒரு ஒரு சக்கரத்துல இருக்கிற ஒவ்வொரு தாமரைக்கும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் இருக்கும். ஓகே. இந்த ஆக்ஞா சக்கரத்தை தாண்டி மேல சஹசிராரத்துல இருக்கிற தாமரைக்கு 1000 இதழ்கள் இருக்கு. ஓகே. அதத்தான் இங்க சொல்றா சஹசிரார அம்புஜ. அதுக்கு அந்த 1000 இதழ்கள் இருந்ததுனால, 1000 இதழ் கொண்ட தாமரையா இருக்கிறதுனால தான் அதுக்கு சஹசிரார அம்புஜன்னு பேர் வந்தது. அப்போ சஹசிரார அம்புஜ, அந்த 1000 இதழ் கொண்ட தாமரை மேல ஏறது. ஆரூட அப்படின்னா என்னது? டு கிளைம்ப், டு கெட் எலிவேட்டட், டு எலிவேட், டு அசெண்ட். எலிவேட் கூட அசெண்ட், மேல ஏறது. ஓகேவா? சோ சஹசிரார பத்மத்தில் உயர்ந்தெழுபவள். ஆரூட, நல்ல மேல் நோக்கி போயின்னு இருக்கான். ஓகேவா? the one who ascends to the 1000 petaled lotus. சஹசிராரத்துக்கு 1000 இதழ்கள். அந்த 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் மேல, தாமரை மலரை நோக்கி அவ மேல எழும்பி போயின்னு இருக்கா. சஹசிராராம் புஜாரூடா. புஜாரூட, அம்புஜாரூட அப்படின்னாக்க அந்த தாமரை நோக்கி ஏறது. ஆரூட, ஆரூடா அப்படிங்கறச்சே அம்பாளை குறிக்கிறது. இங்க அந்த குண்டலினி சக்தியாக இருக்கும் அம்பாளை குறிக்கிறது. சோ த ஒன் ஹூ அசென்ஸ் டு த 1000 பெட்டல்ட் லோட்டஸ். ஓகேவா? அடுத்தது சுதா சாராபி வர்ஷினி. சுதா அப்படின்னாக்கா அமிர்தம். சார அப்படின்னாக்கா ஆக்சுவலி எசன்ஸ். நிறைய மீனிங் இருக்கு. கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். சாரம் அப்படின்னா நம்ம தமிழ்ல பிரயோகம் பண்ற வார்த்தை தான். அதோட சாரம் என்னன்னா அந்த அதோட சம்மரி. ஓகே, சம்மரின்னு எடுத்துக்கலாம். சாரம்னா அந்த ஜூஸ், ஒரு பழத்தோட ஜூஸையும் சார அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இங்க வந்து ஆக்சுவலி எசன்ஸ். ஓகே. எசன்ஸ் அப்படிங்கறச்ச எதோட எசன்ஸ்னா தத்துவங்கள். ஓகே. அப்ப இங்க வந்து ஆல்சோ இட் மீன்ஸ் சார அப்படின்னா அப்படியே அந்த சாரமானது எப்படி இருக்கு? பிரவாகமா இருக்கு. எதோட பிரவாகமா இருக்கு? சுதாசார, அமிர்தத்தின் பிரவாகமாக இருக்கு. நெக்ஸ்ட் அபி அப்படிங்கிற வார்த்தை வந்து இட்ஸ் அ ப்ரீஃபிக்ஸ். அந்த அபிங்கிற வார்த்தையோட எதை ஆட் பண்ணாலும் டுவர்ட்ஸ் தட், எகெயின்ஸ்ட் தட் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். அப்ப இங்க எதோட ஆட் பண்ணியிருக்கா? சார அபிவர்ஷினி அப்படிங்கிற வர்ஷினிங்கிற வார்த்தையோட அபிய ஆட் பண்ணியிருக்கா. சுதா பிளஸ் சார பிளஸ் அபி பிளஸ் வர்ஷினி. சுதா சாராபி வர்ஷினி. சுதா அப்படின்னா அமிர்தம். இதெல்லாம் ரொம்ப காமனா எல்லா ஸ்லோகத்திலையும் வரக்கூடிய வார்த்தைகள். ஞாபகமும் வச்சுக்கலாம். முக்காவாசி வார்த்தைகள் நம்ம தமிழ்லையும்
டே டு டே லைஃப்ல பிரயோகம் பண்றோம். ஓகே, சோ சுதா அப்படின்னாக்கா அமிர்தம், சாரணா பிரவாகம், அமிர்தத்தின் பிரவாகமாய், வர்ஷா அப்படின்னா மழை, வர்ஷினி அப்படின்னா பொழிபவள், மழையை பொழிபவள்னு அர்த்தம். இங்க எந்த மழையை பொழியறா? சுதாசார அமிர்த மழையை பொழிபவள். ஓகே, சோ இந்த நாமாவுக்கான மீனிங் என்ன அப்படின்னாக்க அமிர்தமான மழையை, அமிர்தமான பிரவாகத்தை பொழிபவள், த ஒன் ஹூ போர்ஸ் த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் த நெக்டர். ஓகேவா? அமிர்தம் அப்படிங்கிற அந்த மழையை பிரவாகமா பொழிபவள் தான் சுதா சாராபி வர்ஷினி. அடுத்த நாம பார்த்தேன்னாக்க 105வது நாமா. இல்ல அது பார்த்துட்டோமே, சுதா சாராபி வர்ஷினி. ஓகே, அவ்வளவுதான், அந்த ஸ்லோகம் முடியறது. ஓகே, சோ ஸ்லோகம் என்ன? ஆக்ஞா சக்கராந்தராளஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி சஹசிராராம்புஜாரூடா சுதா சாராபி வர்ஷினி. பாராகிராஃபியை அப்படியே பார்த்தோம்னாக்க, ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல ஏறி the energy is flowing towards the சஹசிராரம். ஓகே, அப்போ அந்த மேல ஏறச்சேயே அது என்ன பண்றது? ருத்ர கிரந்தி விபேதினி, ருத்ர கிரந்தி விபேதினியாக அங்க அந்த கிரந்திய தொலைக்கிறா. அதை தொலைச்சு அதை பியர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க, ஷீ இஸ் அசெண்டிங் டுவர்ட்ஸ் சஹசிராரம் புஜாரூடா, ஷீ இஸ் அசெண்டிங் டுவர்ட்ஸ் த சஹசிராரம் வேர் தேர் இஸ் அ 1000 பெட்டல்டு லோட்டஸ், 1000 இதழ் கொண்ட தாமரை இருக்கும் அந்த சஹசிராரத்துக்கு போய் ரீச் ஆறா. அதுக்கு டுவர்ட்ஸ் தட் கிளைம் பண்ணிட்டு போறா. அங்க போயிட்டு என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க, அமிர்தம் எனும் பிரவாகத்தை பொழியறா. அதுதான் ஆக்ஞா சக்கராந்தராளஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி சஹசிராராம்புஜாரூடா சுதா சாராபி வர்ஷினி. இந்த பேராகிராஃப். இப்போ இந்த பேராகிராஃபுக்கான விசேஷ அர்த்தம். ஆக்ஞா சக்கர ஆல்ரெடி நம்ம சக்கராஸ் பார்க்கறச்சே பார்த்திருக்கோம். இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? புருவ மத்தியில இருக்கு. நெக்ஸ்ட் கிரந்தியை பத்தியும் பார்த்துட்டோம். விபேதினா ஒவ்வொரு கிரந்தியும் அப்படி தொலைச்சுண்டு பியர்ஸ் பண்ணிட்டு மேல ப்ரொசீட் பண்ணிட்டு போறது. ஸோ பிரம்ம கிரந்திய தொலைச்சுண்டு, விஷ்ணு கிரந்திய தொலைச்சுண்டு, ருத்ர கிரந்தியும் தொலைச்சுண்டு சஹசிராரத்துக்கு அவர் ரீச் ஆறா. ஓகே, நம்ம இந்த செட் ஆஃப் ஸ்லோகாஸ், இந்த கிரந்தி செட் ஆஃப் ஸ்லோகாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ கேன் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் மோர் பெட்டர். ஓகே, ஸோ ருத்ர கிரந்தி விபேதினியாக என்ன பண்றா? சஹசிராராம் புஜாரூடா. ஸோ இதுக்கு விசேஷ அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனாக்க, சஹசிரார அப்படிங்கறச்சே அது வந்து என்ன? பிரமரந்திரத்துக்கு கீழே இருக்கு. பிரமரந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸாக்டா சென்டரா இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல இருக்கிறச்சே அதுக்கு ஜஸ்ட் உடம்புக்குள்ள அப்படி கீழே இருக்கு சஹசிராரம்ங்கிறது. ஸோ ஆக்சுவலி பார்த்தோம்னாக்கா சஹசிராரம் இங்கதான், அந்த சஹசிராரத்துக்கு மேல பிரம்மரந்திரம், கிட்டத்தட்ட எல்லாமே ஒண்ணு. ஓகேவா? சோ அந்த பிரம்மரந்திரம்ங்கிறது என்னன்னாக்க, இட்ஸ் அ ஸ்பாட் தட் கனெக்ட்ஸ் த ஸ்கல் டு த காஸ்மாஸ். ஓகே, அந்த வெட்ட வெளியான ஆகாசத்தையும் நம்மளோட ஸ்கல்லையும் கனெக்ட் பண்ற ஸ்பாட் பிரம்மரந்திரம். அது எங்க இருக்கு? சஹசிராரத்துல இருக்கு. ஓகே, சோ சஹசிராரத்துல தான் அந்த பிரம்மரந்திரம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அம்பாள் என்ன பண்றா? அந்த சஹசிராரத்துக்கு போய் ரீச் ஆயிடுறாளா. ரீச் ஆன உடனே அது எப்படி ஆக்சுவலி ரீச் ஆறா அப்படின்னு பார்த்தா, ஒரு உபாசகன், ஒரு சாதகன் என்ன பண்றான்? அப்படியே அவளை பக்தி பண்ணி இங்க பக்திங்கிற வார்த்தை ஆக்சுவலி நம்ம எல்லாம் பண்றது பக்தி. ஒரு உபாசகன் உபாசனை பண்றான். உபாசனை பண்ணி 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 ஒவ்வொரு முடிச்சையும் அப்படி கிளியர் பண்ணி அப்படியே மேல ஏறி சஹசிராரத்துக்கு வந்துடுறான் இல்லையா? சஹசிரார் அப்போ அந்த சஹசிராரத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, சஹசிராரத்துல சிவபெருமான் இருக்க, ஆல்ரெடி அங்க இருக்க, தனியா இருக்க. இப்போ அம்பாள் வந்து ஷீஸ் ஜஸ்ட் வெயிட்டிங், எப்போ நம்ம சிவனோட போய் மெர்ஜ் ஆகும், எப்போ அவரோட நம்ம வந்து ஐக்கியமாகும் அப்படின்னு காத்துட்டு இருக்கா. சோ அந்த இடம் வந்து சிவபெருமான் இருக்கிறதுனால அந்த சோமகண்டம், ஓகே, சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கு. அந்த அந்த ஸ்தானம் வந்து சந்திரஸ்தானம் அப்படிங்கறதுனால, சோமகண்டம்ங்கிறதுனால குளுமையா இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த எனர்ஜி மேல ஏற ஏற என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க, அந்த சூட்டுல, ஓகே, அந்த மேல போய் அந்த சூட்டுல வந்து அப்படியே உருகிறது. ஓகே, உருகிறதுனால அது என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த எனர்ஜியானது உருகி மெல்ட் ஆகி அப்படியே பிரவாகமா சுதா சாராபி வர்ஷினி, அமிர்தம் எனும்
மழையை பிரவாகமாக பொழிபவள் அங்க போயிடுற. ஓகே, அங்க போய் வந்து அப்படியே மெல்ட் ஆகி அங்க போய் அப்படியே அவ இருக்க முடியாது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மேல ரீச் ஆயாச்சுன்னாக்க ஒன் cannot ஸ்டே தேர் ஃபார் அ லாங்கர் டைம் பீரியட். ஓகேவா? அது இப்ப அடுத்த அடுத்த இதுல சூசகமா சொல்லியிருப்பான். ஓகே, அங்க ரொம்ப நாளி வந்து நம்மளால இருக்க முடியாது. ஓகே, அந்த உபாசகன் சாதனை பண்ணி 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 அந்த குண்டலினி சக்தியை மேல ஏத்தினதும் அந்த சக்தியானது அப்படியே மெல்ட் ஆகி த்ரூ அவுட் த பாடி அப்படியே நாடி நரம்புல அப்படியே ஃபில்டர் ஆகுது. ஓகே, அப்படியே ஃபில்டர் ஸ்ப்ரெட் ஆகுது, ஃபில் ஆகுது. ஃபில்டர் ஆகுதுங்கிற வார்த்தை தப்பு, சாரி. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, அந்தந்த நாடி நரம்புக்குள்ள போய் அப்படியே ஃபில் ஆகி அப்படியே அங்கங்க தெளிச்சு விட்டா மாதிரி. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, எப்படி அந்த சக்தி மேல போயிட்டு ரிட்டர்ன் கீழே வருது, அப்படி ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே கீழே வந்து எனர்ஜியானது திருப்பியும் மூலாதாரத்துல போய் சுருண்டுண்டு அப்படியே உறங்குற நிலைமையில வந்துடுறது. ஓகே, சோ இதுதான் இந்த சஹசிராராம்புஜாரூடக்கு விசேஷ அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்தது சோ அந்த குண்டலினி சக்தியினுடைய சூடு தாங்காம அங்க வந்து அப்படியே, ஏன்னா அங்க மேல போக 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 ஹீட் ஜாஸ்தியாகுது. ஜாஸ்தி ஆகச்சே அந்த அமிர்தமானது மெல்ட் ஆகி அப்படியே நம்ம நாடி நரம்புல எல்லாம் ஃபில் ஆகி அப்படியே கீழே வருது. என்டையர் நர்வஸ் சிஸ்டம்க்கு அப்படியே ஃபில் ஆயிடும். ஃபில் ஆயிடும்னா என்னமோ போய் அப்படியே ஃபில் ஆகும்னு நினைச்சுக்க கூடாது. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றான். ஓகே, சோ இதுதான் வந்து 39வது ஸ்லோகம். சரியா? இப்போ அடுத்தது 40வது ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, தடி तडिल्लता समरुचिः षट्चक्रोपरि संस्थिता महाशक्तिः कुण्डलिनी बिसतन्तु तनीयसी. தடில்லதா அப்படிங்கிற வார்த்தை என்னது? தடித் பிளஸ் லதா தான் தடில்லதா. இத்தும் லாமும் சேரச்சு அது இல்லாயிடும். சோ தடில்லதா அப்படின்னாக்க, தடில்லதா சமருச்சிகி. சோ தடித் அப்படின்னாக்க மின்னல். ஓகே, லதானா கொடி, கிரீப்பர். அப்போ மின்னல் போன்ற கொடிக்கு சமமாக இருக்கு. என்ன இருக்கு? ருச்சிகி, அவளுடைய அந்த காந்தியானது, அந்த பிரகாசமானது, அம்பாளினுடைய பிரகாசமானது எதுக்கு சமமா இருக்கு? தடில்லதாக்கு சமமா இருக்கு. மின்னல் போன்ற கொடிக்கு சமமாக இருக்கும் காந்தி உடையவள். இங்க அந்த லதா அப்படிங்கிறது கொடின்னு பார்த்தோம். இட் கேன் ஆல்சோ பி அங்க வந்து கொடினா செடி கொடி, அந்த கொடியை புரிஞ்சுக்க, அது அது இருக்கும்னு நினைச்சுக்க கூடாது. இங்க அந்த கொடி போல என்ன இருக்குன்னு கேட்டா கிரணங்கள் இருக்கு. அவளுடைய அந்த காந்தியின் ரேஸ் அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. மேல அம்பாள் ஏறா, ஏறிவனும் அந்த காந்தி எப்படி அப்படியே ரேஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த ரேஸ் எப்படி இருக்கு? அவளுடைய காந்தி வந்து கிரணங்கள் போல ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த கிரணங்கள் எப்படி இருக்குன்னா கொடி போல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெலிஸ் மெலிசா இருக்கு. கொடி எப்படி இருக்கும்? மரம் அளவுக்கு, ஒரு திக்கான கிளை அளவுக்கு இருக்காது இல்லையா? இப்போ வந்து ஒரு ஒரு தாமரை கொடி அப்படின்னா அது அந்த அந்த கிரீப்பர் வந்து அப்படியே மெலிசா அப்படியே இருக்கும். கரெக்டா? அப்ப அவளுடைய காந்தி அப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஆனா ஒரு ஒரு அந்த காந்தில இருந்து ஸ்ப்ரெட் ஆற ஒரு ஒரு ரேஸ், ஒரு ஒரு கிரணமும் எப்படி இருக்கு? கொடி போல இருக்கு. என்ன கொடி போல இருக்கு? மின்னல் கொடி போல இருக்கு. அது ஏன் அப்படிங்கறத விசேஷ அர்த்தத்தை பார்ப்போம். ஓகே, சோ மின்னல் கொடி போன்ற, மின்னல் கொடிக்கு சமமாக இருக்கும் காந்தி உடையவள். இங்க கொடி அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த ரேஸ் ஆஃப் ஹர் காந்தி. அவ தேஜஸ் உடைய அந்த கிரணங்களை ரெஃபர் பண்றது. அடுத்தது ஷட் சக்ரோ பரி சம்ஸ்திதா. ஓகே, ஷட் சக்கர. ஷட் அப்படின்னாக்கா 6, சக்கரங்கிறது சக்கரங்கள், சக்கராஸ் இன் அவர் பாடி. ஷட் சக்கர உபரி, உபரினா மேலே. ஓகே, 6 சக்கரங்களுக்கு மேலே சம் நல்லபடியாக ஸ்திதா இருப்பவள். ஸ்த அப்படின்னா ஸ்தானம், அந்த ஸ்தானத்துல, ஸ்திதா அப்படின்னா அந்த ஸ்தானத்துல இருப்பவள். சோ சம்ஸ்திதா
நல்லபடியாக அழகாக இருப்பவள். எதுக்கு மேலே அழகாக இருப்பவள் அப்படின்னு கேட்டா, ஷட் சக்கர உபரி சம்ஸ்திதா, 6 சக்கரங்களுக்கு மேலே அழகாக குடிகொண்டிருப்பவள். ஷீ ஹூ ரிசைட்ஸ் above the 6 சக்ராஸ். ஓகே, அந்த 6 சக்கரங்களையும் தாண்டி தானே மேல வந்திருக்கா. விச் மீன்ஸ் அவ எல்லா சக்கரத்திலையும் ஷீ இஸ் பிரசன்ட் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ ஷீ ஹூ ரிசைட்ஸ் இன் தீஸ் 6 சக்ராஸ், அதுதான் ஷட் சக்ரோ பரிசம்ஸ்திதா. ஓகேவா? இது எத்தனாவது நாமா? ஸோ முன்னாடி பார்த்தது வரேன் சொல்லிடுறேன், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சுதா சாராபிவர்ஷினி 106வது நாமான்னு பார்த்தோம். தடில்லதா சமருச்சிகி 107. ஓகே, ஸோ இந்த ஸ்லோகத்துல தடில்லதா சமருச்சிகி ஒரு நாமா விச் இஸ் 107. அடுத்தது ஷட் சக்ரோ பரிசம்ஸ்திதா 108, அது ஒரு நாமா. ஓகே, இப்ப அடுத்த நாமா 109வது நாமா. 109வது நாமா என்ன இந்த ஸ்லோகத்துல அப்படின்னு பார்த்தாக்க, இந்த பேராகிராஃப்ல 109வது நாமா மகாசக்தி. ஓகே, அடுத்தது குண்டலினி, அது 110. 111 பிசதந்து தனியசி. ஓகே, சாரி, ஒரே நிமிஷம், சார்ஜ் போயிடுது. எஸ், ஸோ மகாசக்தி குண்டலினி பிசதந்து தனியசி, அந்த ஸ்லோகத்தினுடைய 2வது வரி. அதுல 3 நாமாக்கள் 109வது, 110வது, 111வது நாமாக்கள் அடங்கியிருக்கு. மகாசக்தி, குண்டலினி, பிசதந்து தனியசி. ஸோ ஃபர்ஸ்ட் மகாசக்தி பார்த்துடலாம். மகா சக்தி என்னது? மக பிளஸ் ஆசக்தி தான் மகாசக்தி. ஓகே, 2 வார்த்தையை சேர்த்து ஒரு சமஸ்த பதமா கொடுத்திருக்கா. மகாசக்திங்கிறது மக பிளஸ் ஆசக்தி. மக அப்படின்னா உற்சவம், ஏதோ ஒரு பண்டிகை விசேஷம். ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மகோத்சவம்னு சொல்றோம்ல, மகா பிளஸ் உற்சவம் தான் மகோத்சவம். சோ மகா அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் ரெஃபர்ஸ் டு எனி ஃபெஸ்டிவல். ஓகே, ஆசக்தினா அதன் மேல் விருப்பம் கொண்டவள். அப்போ மகாசக்தி குண்டலினி அப்படின்னு வரச்சே அந்த உற்சவத்தின் மேல், உற்சவங்களில் விருப்பம் கொண்டவள். ஷீ ஹூ இஸ் கிரேட்லி அட்டாச்ட் டு த ஃபெஸ்டிவ். அது என்ன ஃபெஸ்டிவல் அப்படிங்கறது அப்புறம் விசேஷ அர்த்தத்துல. ஓகே, சோ ஆக்சுவல் மீனிங் என்ன? உற்சவங்களில் விருப்பம் உடையவள், விருப்பம் கொண்டவள் அப்படிங்கிறது தான் மகாசக்தி அப்படிங்கிற நாமாவுக்கான டைரக்ட் மீனிங். அடுத்தது குண்டலினி. இந்த மகாசக்திக்கு ரேண்டமா நம்ம இன்னொரு அர்த்தம் கூட புரிஞ்சுக்கலாம். பெரும் வலிமை உள்ளவள், மகாசக்தி, அது கூட சொல்லலாம். ஓகே, பட் ஆக்சுவல் சஹஸ்ரநாமத்துக்கு ஒத்தாப்புல இருக்கிற மீனிங் என்னது? உற்சவங்களில் விருப்பம் உடையவள். இதுதான் அடுத்த வார்த்தை. அடுத்த நாமா என்ன? 110வது நாமா குண்டலினி. சோ குண்டலினி அப்படிங்கறச்சே குண்டலினி சக்தியாக இருப்பவள். சக்திங்கிறச்சே இங்க அந்த எனர்ஜி. ஓகே, சோ குண்டலினி சக்தியாக இருப்பவள், குண்டலினி அப்படிங்கிற நாமாவுக்கான அர்த்தம். குண்டல அப்படின்னா காமனா புரிஞ்சுக்கிறது, காதுல குண்டலங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, கவச்ச குண்டலம் அப்படிங்கிறோம். சோ கவச்சமும் குண்டலமும் மாட்டின்னு இருக்கான்னு சொல்றோம்ல. சோ குண்டலம்னா அது ஒண்ணு, இயரிங். ஓகே, பட் ஜென்ரலா குண்டல அப்படின்னா இட்ஸ் அ ரிங். ஓகே, இன்னும் டீப்பரா போனோம்னாக்க கயிறுன்னு கூட எடுத்துக்கலாம். கயரின் ஒரு ஒரு கயிறினுடைய அந்த அந்த ஒரு காயில் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு சுத்தி சுத்தி இருக்கிற கயர் குண்டலக்கு ஆக்சுவல் மீனிங். ஸோ குண்டலினி அப்படின்னாக்கா இங்க மீனிங் குண்டலினி சக்தியாக இருப்பவள். அந்த குண்டலினி சக்தி எதுக்கு அதுக்கு குண்டலினின்னு பேர் வந்தது? அது ஒரு காயில்டு ரோப்பா தானே இருக்கு. மூலாதாரத்துல எப்படி இருக்க அம்பாள் குண்டலினி சக்தியாக அப்படியே மூன்ற வளைவோட இருக்கா. நாட் ஃபுல் 3 ரவுண்ட்ஸ், இட் இஸ் 3.5 ரவுண்ட்ஸ். ஓகே, 3 சுத்தோட
ஒரு காயிலா ஒரு கயர் மாதிரி அப்படியே ஒரு ஒரு பாம்பு மாதிரி இருக்கு. ஓகே, சோ அதனால குண்டலினின்னு பேர் வந்தது அந்த எனர்ஜிக்கு. இவ எப்படி இருக்கா? குண்டலினியாக இருக்கா, விச் மீன்ஸ் the one who is in the form of kundalini. ஓகே, அடுத்தது பிச தந்து தனியசி. பிச அப்படின்னாக்க again சம்ஸ்கிருதத்துல எப்பொழுதுமே என்னன்னாக்க ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அந்த கான்டெக்ஸ்ட வச்சுதான் நம்ம அர்த்தத்தை ஃபிட் பண்ணிக்க முடியும். சோ பிச அப்படின்னா ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டாக்க தண்டு, தண்டு பகுதி. ஓகே, ஒரு பூவினுடைய தண்டு பகுதி. தாமரைனே இங்க எடுத்துப்போம், ஏன்னா இங்க குண்டலினி சக்தி சக்கரா எல்லாம் பேசிட்டு இருக்கச்சே நம்ம தாமரை பூவையே டைரக்டா புரிஞ்சுக்கலாம். ஓகே, தாமரையின் தண்டு தான் பிச. ஆல்சோ இட் ரெஃபர்ஸ் டு த ஹோல் கம்ப்ளீட் லோட்டஸ் பிசனாக்க. ஓகே, இப்போ இங்க வந்து தாமரையின் தண்டுன்னு வச்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ அந்த தண்டுல வந்து நார்மலா என்ன இருக்கும்? வாழைத்தண்டு. வாழைத்தண்டுல என்ன இருக்கும்? நாறு இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி தாமரை தண்டுலயும் நாறு இருக்கும். மெலிசா அந்த ஃபைபர் இருக்கும். உரிச்சு உரிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். ஓகே, அப்ப இங்க தந்து அப்படிங்கிறது என்னது? அந்த இழை, அந்த நாரினுடைய இழை. ஒரு ஒரு நூல் நூலா இருக்கு பத்தேளா, அதுதான் தந்து. ஓகே, நெக்ஸ்ட் தனியசி. தனியசிங்கிறது எங்க இருந்து வருது? தனியஸ். தனியஸ் அப்படின்னாக்க அப்படியே மெலிசா அந்த ஒரு நார். எப்படி நாரனுடைய ஒரு ஒரு இழை எப்படி எவ்வளவு மெல்லிசா இருக்கு நமக்கே தெரியும். வாழைத்தண்டு நார் எப்படி இருக்கு இல்லையா? தாமரை தண்டோட நாரும் அப்படிதான் இருக்கும். சோ மைன்யூட்டா மெலிசா இருக்கு. அப்படி மெலிசாக இருப்பவள் தனியசி. ஓகே, தனி எப்பொழுதுமே ஆக்சுவலி சம்ஸ்கிருத கிராமர் வந்து ரொம்ப அப்படியே மண்ட காய்ச்சலா இருக்கும் படிக்கிறதுக்குள்ள. ஆனா வார்த்தைகளை கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சம்ஸ்கிருதம் மாதிரி ஒரு அருமையான பாஷை இந்த உலகத்துல தேடினாலும் கிடைக்காது. எப்படி, அதாவது பழக்கத்துல எதுவுமே வந்ததில்லை, எல்லாமே ஸ்ட்ரக்சர்டா வந்திருக்கு. இப்படி இருக்கு, இப்படி இருந்தா இந்த அர்த்தம், இந்த அர்த்தம் வந்தா இந்த வார்த்தை ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப இங்க வந்து தனியசி அப்படிங்கறச்சே, தனியஸ் அப்படிங்கறச்சே மெலிசாக இருக்கிறது. மெலிசாக இருப்பவள் தனியசி. எப்படி மெலிசாக இருக்கா? தந்து மாதிரி இருக்கா. தந்துங்கிறது என்னது? அந்த நூல் இழை, அந்த நாரின் இழை. நாரின் இழை போல மெலிசாக இருக்கா. எந்த நாரின் இழை போல மெலிசாக இருக்கா? பிச, தாமரை தண்டின் நாரின் போல மெலிசாக இருப்பவள். ஓகே, தாமரை தண்டின் இழை போல மெல்லியதான ஆக்கிருதியை கொண்டவள். she who is fine and as delicate as a fiber. ஃபைபர் அப்படிங்கிறது இங்க வந்து அந்த நாரை குறிக்கிறது. ஓகே, எதோட நாறு அப்படின்னு கேட்டா பிச, தாமரை. ஓகேவா? சோ இதுதான் வந்து டைரக்ட் மீனிங். இப்ப இந்த பேராகிராஃபோட விசேஷார்த்தம் என்னன்னு பார்க்கலாம். தடில்லதா சமருச்சிஹி நம்ம பார்த்தோம். மின்னல் கொடி ஆமா, மின்னல் கொடிக்கு இணையான காந்தி உடையவள் அப்படிங்கிறது தான் இந்த நாமாவுக்கான அர்த்தம். இப்போ சிம்பிளா இருக்கிறத முதல்ல பார்த்தோம். ஓகே, ஏன் மின்னல், மின்னல் கொடி ஏன் மின்னலுக்கு இணையாக அவளுடைய காந்தியை ஒப்பிடுறா அப்படின்னு கேட்டாக்க, ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ஏன் மின்னல் கொடின்னு சொல்றோம்? மின்னல் வந்து மெலிசா கொடி போல இருக்கு, அதனால மின்னல் கொடி, இது கிளியர். அடுத்தது ஏன் அவளோட காந்திய மின்னல் கொடி போல இருக்குன்னு சொல்றோம்னாக்க, அம்பாள் மேல ஏறுறா இல்லையா? மேல ஏறச்சே அந்த சாதகனுக்கு என்ன ஆறுது? அந்த பக்தனுக்கு, அந்த உபாசகனுக்கு என்ன ஆறுது? அவளோட பிரசன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. ஓகே, பிரசன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு நேரத்துக்கு கிடைக்கிறதுன்னா அவ்வளவுதான், ஒரு க்ஷண நேரம் தான். ஓகே, எப்படி மின்னல் ஒரு க்ஷண நேரம் தான் அப்படி வானத்துல அப்படி வந்துட்டு டமார்னு மறையறதோ, அந்த மாதிரி இவளுடைய பிரசன்ஸ், அந்த பிரசன்ஸ் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த உபாசகனுக்கு எப்படி கிடைக்கிறது? மின்னல் வேகத்துல கிடைச்சிட்டு போயிடுறது. ஏன்னா அவ மேல இருந்து உடனே இறங்கிடுறா கீழே.
புரியுறதா? அதனால மின்னலுக்கு ஒப்பிடுறா அவளுடைய அந்த காந்தியை. ஒரு சி ஆக்சுவலி கணக்கு, அந்த கணக்குக்கும் வரோம், வரலாம் நம்ம அப்புறம். கணக்கு பிரகாரம் அங்க மேக்சிமம் ஒரு ஒரு 45 மினிட்ஸ், 45 மினிட்ஸ் இருப்பா. அது பர்மனண்டாவும் இருக்கிறதுக்கு தெய்வ அனுகிரகம் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்மனண்டா இருக்கிறதுக்கு தெய்வ அனுகிரகம் வேணும்னு சொல்லப்படுறது. இப்போ 45 மினிட்ஸ் இருக்காளே, அப்ப ஏன் மின்னல் கொடி போல அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஒரு பிகினர் லெவல் சாதகனுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது, அந்த ஒரு நிமிஷத்துக்கு மேல அந்த உபாசகனால அந்த காந்தியை எதிர்கொள்ள முடியாது. ஒரு ஒரு 1000 வாட்ஸ் பல்புக்கு மேல இருக்கும் அந்த அந்த பவர் ஆஃப் தி பிரைட்னஸ். நம்ம எப்படி பார்க்க முடியும்? சூரிய வெளிச்சத்தையே கண்ணை திறந்துன்னு அப்படி 12 மணி வெயில கண்ணை திறந்துன்னு பாருன்னா நமக்கு கண்ணெல்லாம் கூசறது இல்ல. அப்போ அம்பாளினுடைய காந்தி எப்பேற்பட்டது. அப்போ ஒரு சாதகனால துளி நாழிக்கு தான், அந்த ஒரு க்ஷண நேரத்துக்கு தான் அவனால் அதை ஆக்சுவலி அனுபவிக்க முடியும். அதுக்கும் மேல அவனுக்கு அனுபவிக்கணும்னாக்க அத பகவானுடைய அந்த அம்பாளினுடைய அனுகிரகம் இருந்தா பர்மனண்டா அனுபவிக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப ஜஸ்ட் அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஒரு டீசர் தான் கிடைக்கிறது. ஓகே, ஒரு ஒரு சாம்பிள் தான் கிடைக்கிறது. அந்த சாம்பிளை அவனால ஒரு நிமிஷத்துக்கு மேல தாங்கக்கூடிய சக்தி அவனிடத்துல இருக்காது. அதனால மின்னல் வேகத்துல அவ மறைஞ்சு போயிடுறான். இப்போ சூரியனை பார்த்துட்டே இருக்கோம், நாம தலையை கீழே குனிஞ்சுடுறோம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? சூரியன் போயிடுறதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலி நாம அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். கரெக்டா? அப்போ அந்த மின்னல் வந்துட்டு போற நேரத்துக்கு தான் அவ இருக்கிறதுனால தடில்லதா சமருச்சிஹி அப்படிங்கிறது ஒரு விசேஷ அர்த்தம், நம்ம சாதாரணமா புரிஞ்சுக்கக்கூடிய அர்த்தம். இன்னொன்னு கான்செப்ட் வைஸ், இந்த இப்ப நம்ம அம்பாளை அம்பாளினுடைய இந்த மந்திர வடிவு, அதுக்கப்புறம் குண்டலினி வடிவு, குண்டலினி ரூபம், அதை நான் இன்னும் அந்த அந்த சாப்டர், அந்த அத்தியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல. இதை முடிச்சுட்டு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா நம்ம சக்ராஸை பத்தி பாக்கறச்சே குண்டலினி பத்தி சொல்லிட்டேன். பட் நாம பாக்குற இப்ப போர்ஷன் எல்லாமே குண்டலினி ரூபம் அப்படிங்கிற அந்த சாப்டர் டைட்டில் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அப்போ மின்னல் போல ஏன் இருக்காங்கிறதுக்கு இப்ப விளக்கம் பார்த்தோம். பட் இங்க அந்த சக்ராஸோட கனெக்ட் பண்ணி பாக்கறச்சே என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க, உபாசகன் தியானம் பண்ணி தியானம் பண்ணி கீழே சோம்பேறியா தூங்கிட்டு இருந்த அந்த குண்டலினி எனர்ஜியை தட்டி எழுப்பி, அப்படியே பாவனையா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த எனர்ஜி அம்பாள் வடிவத்திலேயே நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படியே தட்டி எழுப்பி என்ன பண்றான், கீழே இருந்து மூலாதாரத்துல இருந்து எழுப்பி எழுப்பி அந்த எனர்ஜியானது ஒவ்வொரு கிரந்தியையும் தாண்டி தாண்டி தொலைச்சுண்டு, பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி, 3 கிரந்திகளையும் தொலைச்சுண்டு ஒரு ஒரு சக்கராசையும் கிராஸ் பண்ணி மேல ஏறி ஆக்னியா சக்கராவை டச் பண்ணி அதுக்கும் மேல இருக்கிற சஹசிராரத்தை ரீச் ஆகி அங்க என்ன பண்றா, எனர்ஜியோட அந்த சூட்டுனால மெல்ட் ஆகி பிரவாகமா அப்படியே அமிர்தத்தை பொழியறான்னு பார்த்தோம். இப்போ திஸ் இஸ் அ சார்ட் ஆஃப் தியானம், திஸ் இஸ் அ சார்ட் ஆஃப் மெடிடேஷன். ஓகே, என்ன தியானம் இது? குண்டலினி தியானம். ஓகே, அந்த குண்டலினி தியானம் பண்றச்சே ஒரு சாதகனால அந்த என்டையர் ப்ராசஸ் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகே, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான்? அவனுக்குள்ள அந்த ஃப்ரண்ட்ல இருக்காது. ஏன்னா மூலாதாரம்ங்கிறது நம்மளுடைய பிரைவேட் பார்ட்டுக்கும் பிரைவேட் ஆர்கனுக்கும் ஸ்பைனல் கார்டு முடியற இடத்துலயும் பிரைவேட் பார்ட் ஆரம்பிக்கிற இடத்துக்கும் நடுப்புல இருக்கு. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது நம்மளுடைய அந்த முதுகு தண்டுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, அந்த ஹோல் ஸ்பைனல் கார்டு அப்படியே ஒரு மின்னல்னால அந்த வெளிச்சம் அப்படியே ஃபிளாஷ் ஆகி அவ அப்படியே ஜொலிச்சுண்டு அப்படியே மேல போறான். அண்ட் எப்படி மேல போறா அப்படின்னு கேட்டா, அவ ஆக்சுவலி ஆவலா இருக்கா. எதுக்காக ஆவலா இருக்கா? சஹசிராரத்தை ரீச் பண்றதுக்கு. எதனால ஆவலா இருக்கா? அங்கதான் சிவபெருமான் குடிக்கொண்டு இருக்கான். அவளுக்காக அப்படியே ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஸ்பாட்ல தான் அவ 2 பேருக்கு உண்டான அந்த ஐக்கியமானது ஏற்பட போறது. ஓகேவா? அப்போ அந்த ஆவல் அவ தாங்காம அப்படியே ஃபாஸ்டா ஏறுவானாம்.
எனர்ஜியானது அப்படியே டிராவல் பண்ணும். அதுக்குதான் நடுவுல அந்த கிரந்திகள் எல்லாம் இருக்கு. அங்கங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டு ஒவ்வொரு கிரந்தியும் தொலைச்சுண்டு அப்படியே தேவையான வேகத்துல கரெக்டான நேரத்துல அப்படியே மேல போய் இவ்வளவு ஆவலா இருக்கா, அவனும் ஆவலாக இருக்கான். அப்போ அப்படி ஆவலா இருக்கறச்சே ரெண்டு பேரோட ஐக்கியம் நடக்கிறது. ஓகே, அந்த ஐக்கியம் நடக்கிறது தான் என்னன்னு கேட்டாக்க, முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரே நிமிஷம், இல்ல அது இனிமேதான் பார்க்க போறோம். ஓகே, ஐக்கியம் நடக்கிறது. சோ அந்த ஐக்கியம் நடக்கறச்சே என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க, சிவபெருமானவன் சஹசிராரத்துல அந்த பிரமரந்திரத்து கிட்டக்க நிர்குண பிரம்மமா இருக்கான். சக்தியானவள் எப்படி இருக்கா, சகுண பிரம்மமா இருக்கா. ரெண்டுமே பிரம்மம் தான், ரெண்டுமே பரம்பொருள் தான். அவன் பரபிரம்ம ஸ்வரூபியா இருக்கான், இவ பரபிரம்ம ஸ்வரூபிணியா இருக்கான். ரெண்டுமே பரபிரம்மம். ஆனா இவ சகுண ரூபத்துல இருக்கா, அவன் நிர்குண ரூபத்துல இருக்கான். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். நான் இந்த பேராகிராஃப் வரைச்சே சொல்லணும் தான் நான் முதல்ல சொல்லல இன்ட்ரோடக்ஷனா. ஓகேவா? சோ நிர்குண ரூபியா இருக்கிறது சிவபெருமான், சகுண பிரம்மமா இருக்கிறது சக்தி. ஓகே, அப்படி இது இது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சோ அப்ப இந்த ரெண்டு நிர்குண பிரம்மமும் சகுண பிரம்மமும் ஒண்ணு சேரச்சே என்ன ஆறுது, ரெண்டு பேரும் ஒன்னு ஆனதுக்கு அப்புறமா தே ரீச் அ ஸ்டேட் வேர் தே cannot be without each other. இவ போய் சேர்ந்தாதான் அவனுக்கு எனர்ஜி, அவளை சேர்க்க வச்சாதான் இவளுக்கும் எனர்ஜி. இல்லைன்னா ரெண்டு எனர்ஜியும் ஐடியலா இருக்கும். அடுத்தது ஒரு காரியம் பண்ணணும், சிருஷ்டிங்கிற ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த ரெண்டு பிரம்மமும் ஒண்ணு சேரணும். என்னது அது ரெண்டு பிரம்மம்? சகுண பிரம்மமான அம்பாளும் நிர்குண பிரம்மமான சிவனும் ஒண்ணு சேர்ந்தாதான் அடுத்த வேலை நடக்கும். அப்போ விச் மீன்ஸ் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க முடியாது. ரெண்டு பேருமே அர்த்தநாரி ஸ்வரூபத்துல ஒன்னாக ஐக்கியமாக இருக்கா அப்படிங்கிற அந்த நாமாவுக்கான தாத்பரியத்தை ஊர்ஜிதப்படுத்துறதா இருக்கு இந்த தடில்லதா சமருச்சிகி. ஓகேவா? சோ மேல போய் மின்னல் கொடி போல தன்னோட காந்திகளை அப்படி அந்த பிரகாசத்தோட பரவி அப்படியே வச்சிருக்கா. சோ ரெண்டு பேருமே ஒன்னா சேர்றா. ஒன்னா சேரச்சே நடக்கிற அந்த ஐக்கியம் இருக்கு பத்தேலா, அந்த ஐக்கியம் தான் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற நாமாவுக்கான தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, மகாசக்திஹி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது சொன்னதுனால அடுத்த நாமாக்கு போயிட்டேன். திருப்பி நம்ம we will come back to நிர்குண அண்ட் சகுண பிரம்மம். ஓகே, சோ மகாசக்தினா ஆக்சுவலி மீனிங் என்ன பார்த்தோம், மக பிளஸ் ஆசக்தி. அந்த மக பிளஸ் ஆசக்திக்கு அர்த்தம் the one who's delighted or interested in a festival, உற்சவங்களில் ஆர்வம் கொண்டவள் அப்படின்னு மீனிங் பார்த்தோம். அப்ப என்ன உற்சவம்னு நான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் உற்சவம். என்ன உற்சவம்? அம்பாளும் சிவனும் ஒண்ணு சேரறது ஒரு உற்சவம். ஏன்னா ஏன் அது உற்சவம் அப்படின்னா, இப்ப நமக்கு தீபாவளி பண்டிகைனா ஆவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதனால? நமக்கு ஒரு சந்தோஷம். பட்டாசு வெடிக்கலாம், புது ட்ரெஸ் போட்டுக்கலாம், 10 பேரை பார்க்கலாம். சோ அதை ஒரு ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றோம் இல்லையா. எந்த ஒரு பண்டிகையுமே கார்த்திகை தீபம் அப்படின்னாக்க விளக்கெல்லாம் ஏத்தச்சே அதெல்லாம் ரெடி பண்றச்சே கஷ்டமா இருக்கும். பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை விட கஷ்டமா இருக்கும், அது வேற விஷயம். ஆனா வீடு முழுக்க அப்படி தீபங்களை ஏத்தி வச்சா நமக்கு எப்பேற்பட்ட ஒரு எனர்ஜி கிடைக்கிறது. அதை நம்ம ஆழ்ந்து கவனிச்சோம்னாக்கா அந்த எனர்ஜியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நம்ம அந்த கார்த்திகை தீபத்தை ஒரு வேலையா நினைச்சுட்டு பண்ணோம்னாக்கா அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்காது. அழகா பெருமாள் இடத்துல அழகா எல்லா சுவாமிக்கும் விளக்கேத்தி வச்சு பூரா கிரகம் பூரா எல்லாத்தையும் விளக்கால் அலங்காரம் பண்ணி வச்சா நமக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், ஒரு ஆரா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் நம்மளை சுத்தி இல்லையா. அப்ப அதனால நம்ம ஆவலா இருக்கோம். அதே மாதிரிதான் சிவனும் சக்தியும் ஒண்ணு சேரச்சு ஒரு எனர்ஜி, அந்த குண்டலினி எனர்ஜியானது ஃபுல்லி அவேக்கண்ட், ஃபுல்லி ஆக்டிவா இருக்கு. அது அப்பேற்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்.
அந்த ஒரு நிமிஷத்துக்காக ஆவலா இருக்கா. அந்த நிமிஷத்தை அடைஞ்சதும் அவ எப்படி ஆயிடுறா, அதன் மேல பிரியம் கொண்டவளாக, நாட்டம் கொண்டவளாக சந்தோஷமா இருக்கா. அதுதான் மகாசக்திக்கான தாத்பரியம். ஓகேவா? சோ ஆக்சுவலி மீனிங் என்ன பார்த்தோம்? மகாசக்தி, ஆசக்தி அப்படிங்கறச்சே விருப்பம் உடையவள். சோ நேச்சுரலி சிவனோட சேரதுல அவளுக்கு ஏன் விருப்பம் இல்லாம, இல்லையா? அதாவது இங்க நம்ம மீனிங் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவளுக்கு ஆத்துக்காரரோட சேரத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது இல்ல. அவ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் அவ குழந்தைகளான நாம எல்லாரும் நல்லபடியா இருக்க முடியும். அதுதான் அங்க தாத்பரியம். அவ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா இருக்க போறா அப்படி நினைச்சு கூடாது. அவ சந்தோஷமா இருக்கிற அந்த ப்ராசஸ் தான் நமக்கு அனுகிரகம் பண்ற நேரம். ஓகே, அப்ப நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எனர்ஜியோட இருக்கணுங்கிறதுனால அவ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றான். அந்த ஒண்ணு சேர்ற ஐக்கிய நிலை தான் ஒரு உற்சவமா இருக்கு. அந்த உற்சவத்துல ஆசக்தி விருப்பமுடையவளாக இருக்கா அப்படிங்கிறது தான் மகாசக்தி அப்படிங்கிறதுக்கான தாத்பரியம். நவ் கமிங் பேக் டு நிர்குண பிரம்மம் அண்ட் சகுண பிரம்மம். தெய்வங்கள் எல்லாமே எல்லா விஷயத்துக்கும் அப்பாற்பட்டவா, எஸ்பெஷலி குணங்கள். ஓகே, குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். ஓகே, நமக்கெல்லாம் இருக்கிற சத்வ தமோ ரஜோகுணம் அது தெய்வங்களுக்கு கிடையாது. கிடையாதுங்கிறத விட இருக்கு, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவா. அந்த இருக்கிறச்சையும் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டா சமநிலையா இருக்கும். அந்த மூன்று குணங்களும் சமத்துவத்துல இருக்கும். நாம எப்படி இருக்கோம்? கடவுள் பாதி மிருகம் பாதியா. ஏன் அப்படி கடவுள் பாதி மிருகம் பாதியா இருக்கும்னு கேட்டா, நம்மக்குள்ள இருக்கிற குணங்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி சமநிலையில இருக்காது. எனக்கு ரஜோகுணம் டாமினேட் பண்றச்சே வேற மாதிரி இருப்பேன். ஆக்ரோஷமா அப்படியே எரிஞ்சு விழுந்து கத்திண்டு ஃபுல் எனர்ஜியோட தடால் விடால்னு. ஓகே, தமோ குணம் இருக்கிறச்சே சோம்பேறியா, ஐயோ மந்தமா, ஐயோ உட்காரணுமே, சமைக்கணுமே, வேலை பார்க்கணுமே, வெளியில போகணுமே அப்படின்னு சம்பந்தமா இருக்கும், சோம்பேறித்தனம். சத்துவ குணம் இருக்கிறச்சே அப்படியே நல்லவளா, யாரையும் புண்படுத்தாத சாந்த ஸ்வரூபியா. இமேஜின் நம்மள மாதிரி சாமானிய மக்கள் எல்லாம் மூணு அதாவது எப்படி இருக்கணும்? சாந்த ஸ்வரூபியா சத்வகுணத்தோட இருந்துண்டு ரஜோகுணத்தினுடைய வீரியத்தையும் வச்சுக்கணும். வேலையே பண்ணாம வெறும் சாந்தமா உட்கார்ந்துட்டு இருந்தா சர்வைவ் பண்ண முடியுமா? எல்லாமே இருக்கணும். ஆனா எப்படி இருக்கணும்? பேலன்ஸ்டா இருக்கணும். ஆனா நமக்கு அது பாசிபிளே கிடையாது. சோ எப்போ எந்த குணம் டாமினேட் பண்றதோ அது கொடுக்குற அந்த இமோஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் நடந்துக்கிறோம், பிஹேவ் பண்றோம். தெய்வங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கும். சோ அந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவாவா. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ நிர்குண அப்படின்னு கேட்டா வித்தவுட் குவாலிட்டிஸ். நம்ம குணம் அப்படின்னா நல்ல குணம் இருக்கிறவன் அப்படின்னா, அப்ப நிர்குணனா குணமே இல்லாதவன் அர்த்தமா? அப்படி அர்த்தம் எடுத்துக்க கூடாது. ஆக்சுவலி மீனிங் வித்தவுட் குவாலிட்டிஸ் தான். பட் இதை எதை குறிக்கிறது? ஹி இஸ் பியாண்ட் த நார்மல் குவாலிட்டிஸ். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். நிர்குண பிரம்மமா இருக்கிறவன் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஓகே, சகுண பிரம்மம் அப்படிங்கறச்சே இந்த குணங்கள்லாம் இருக்கும், சமத்துவத்துல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நிர்குண அப்படிங்கறச்சே ஒரே நிமிஷம். இந்த சகுண பிரம்மம் மூலமா தான் நம்ம நிர்குண பிரம்மத்தை அடைய முடியும். அது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அந்த சகுண நிர்குண பிரம்மம் அப்படிங்கிறது அல்டிமேட். இப்ப நம்ம சனாதன தர்மத்துல சகுண ரூபியா இருக்கிற பகவான பூஜை பண்ணி அடுத்தது உபாசனை பண்ணி அவனுடைய அந்த ஸ்வரூபத்தை மனசுல ஆவாகனம் பண்ணி மனசுலயே அப்படியே உபாசனை பண்ணி 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 அந்த உருவத்தெல்லாம் தாண்டி பகவான் இருக்கான், ஒரு எனர்ஜியா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சோ த்ரூ சகுண ரூபம் தான் யூ கேன் அரைவ் அட் நிர்குண ரூபம். ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? நம்ம இங்க என்ன பார்த்தோம்? சகுண பிரம்மமா அம்பாள் இருக்கா, நிர்குண பிரம்மமா சிவன் இருக்கான். அந்த சகுண பிரம்மம் மூலமா அம்பாளை மட்டுமே தியானம் பண்ணிட்டு இருந்த அந்த உபாசகன் எப்போ அம்பாள் சகசிராரத்துல பிரமரந்திரத்துக்கிட்டக்க பிரமரந்திரத்துல
சிவனோடு ஒன்று கலக்கறாளோ, ஐக்கியமாறாளோ, சகுணம் நிர்குண பிரம்மத்தோட எப்ப ஒண்ணு சேரறதோ அது ஒரு உற்சவமாக கொண்டாடப்பட்டு அந்த ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறமா அந்த உபாசகன் வெறும் அம்பாளை மட்டுமோ இல்ல வெறும் சிவனை மட்டுமோ ஆராதனை பண்ணாதக்கி சிவனோடு கூடிய சக்திய ஆராதனை பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, இது கான்செப்ட். இந்த கான்செப்ட் இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஒரு கடல் இருக்கு. அந்த இப்போ நிர்குண பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு ஃபார்ம்லெஸ், இட் இஸ் பியாண்ட் கலர், ஃபார்ம், ஜெண்டர், ஷேப் நிர்குண பிரம்மத்துக்கு கொடுக்க முடியாது. வேற சகுண பிரம்மம் இதுக்குள்ள எல்லாம் வரும். ஒரு குணங்கள் இருக்கும், ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் நமக்கு அம்பாளா ஒரு ஸ்வரூபம் இருக்கலாம், முருகனா இருக்கலாம், கிருஷ்ணரா இருக்கலாம், ராமனா இருக்கலாம். அதெல்லாம் சகுண பிரம்மம். புரியுறதா? எப்படி ஒரு கடலுக்கு கடல் எந்த ஷேப்ல இருக்குன்னு கேட்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது அது அதை நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள அடக்கிட முடியுமா? முடியாது. அப்போ நிர்குண பிரம்மமும் அப்படிதான். அப்போ வாட் இஸ் சகுண பிரம்மம் அப்படின்னு கேட்டா, அந்த அந்த கடல்ல எழும்புற அலைகள், அலைகள் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஷேப் கிடைக்கிறது நமக்கு. கரெக்டா? அந்த அலை எழும்புறச்ச எப்படி இருக்கு? இப்படி இப்படி இருக்கு இல்லையா? அது ஒரு ஷேப் தானே. பட் ஓஷனுக்கு ஷேப் கிடையாது. அப்போ சகுண பிரம்மமா அலைகள் போல அம்பாள் இருக்கா, நிர்குண பிரம்மமா கடல் போல சிவபெருமான் இருக்கா. அந்த அலை எழும்பி எழும்பி அதுக்கப்புறம் என்ன பண்றது? எழும்பி அப்படியே நின்னுடுறதா ஸ்டில்லா? இல்ல, மறுபடியும் கடலோட போய் தானே கலக்கிறது. கரெக்டா? அப்போ மறுபடியும் கடலோட போய் கடக்கறச்சே நிர்குண பிரம்மமா சகுண பிரம்மமா இருக்கிற அம்பாள் நிர்குண பிரம்மமாக இருக்கும் சிவனோடு போய் கலந்துடுறா. எதுக்கு கலக்கிறா? பக்த கோடிகளுக்கெல்லாம், உபாசகர்களுக்கெல்லாம், சாதகர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக போய் மறுபடியும் அவனோடு கலந்துடுறா. இதுதான் இந்த நிர்குண பிரம்மம் அண்ட் சகுண பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், ஓகே, ஷட்சக்ரோ பரிசம்ஸ்திதா தான் நம்ம பார்த்தோம். 6 சக்கரங்கள். சக்கரங்களை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? சோ திருப்பி ஐ எம் நாட் கோயிங் அகெயின் இன் டு த சக்ராஸ் பார்ட். ஓகே, சோ அந்த 6 சக்கரத்திலையும் நிலை கொண்டு இருப்பவள் அவ தான் ஷட்ச, அதாவது 6 சக்கரங்களிலும்ங்கிறத விட ஷட்சக்ர உபரி, அதுக்கு மேல. ஏன்னா அங்கேருந்து டிராவல் பண்ணிட்டு போறா, அதுக்கு மேல உபரி சம்ஸ்திதா, மேலே இருப்பவள். ஆக்சுவலி நான் முன்னாடி சக்கரங்கள்ல இருப்பவள்னு தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. ஷட்சக்ரோபரி, ஷட்சக்ர உபரி சம்ஸ்திதா, 6 சக்கரங்களுக்கு மேலே இருப்பவள். கீழேர்ந்து போனாலும் அவ எங்க ஆக்சுவலி நிலையா இருக்கா அப்படின்னு கேட்டா, அந்த 6 சக்கரங்களுக்கு மேலதான் நிலையா இருக்கா சிவபெருமானோடு. அதுதான் இதுக்கு உண்டான தாற்பயம். ஓகே, இப்ப இதுல ஒரு இந்த இந்த நாமா இந்த பர்டிகுலர் ஸ்லோகம், இதோட ஒரு எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஆச்சாரியால் சௌந்தர்ய லஹரியில 9வது பேராகிராஃப் பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் அவளுடைய அந்த அந்த டிராவலிங் பாத். ஓகே, महीमूलाधारे कमपि मणिपूरे हुतवहं स्थितं स्वाधिष्ठाने हृदि मरुतमाकाशमुपरि मनोऽपि भ्रूमध्ये सकलमपि भित्त्वा कुलपथं सहस्रारे पद्मे सह रहसि पत्या विहरसे. ஓகே, என்ன சொல்ற? மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானத்தை தாண்டி, சுவாதிஷ்டானத்துல இருந்து மணிப்பூரகத்துக்கு அடைஞ்சு, அங்கே இருந்து மேலே ஏறி அனாகதத்துல விசுத்தி சக்கரத்தை தாண்டி, அதுக்கப்புறமா அதெல்லாத்தையும் தாண்டி என்ன பண்றா? அந்த சதாசிவ தத்துவத்தை போய் அடையறா. ஓகே, அப்படி அடையறச்சே அங்க சந்திரமண்டலம் இருக்கு. அந்த சந்திரமண்டலம் எதுல இருக்குன்னு கேட்டா 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் போல இருக்கும். அந்த சகசிராரத்துல இருக்கு. அங்க போய் சதாசிவனோடு கூடி ரகசி பத்தியா விஹரசே, தன் பதியான சதாசிவத்தோடு. அங்க வெறும் சிவன் கிடையாது, சதாசிவம். ஒவ்வொருத்துக்கும் அர்த்தம் நன்னா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சதாசிவம் அப்படிங்கறச்சே
சதா சர்வ காலம் பர்மனண்டா மங்களங்களை அனுகிரகம் பண்றவன் சிவ அப்படின்னா மங்களங்கள். சதாசிவம் தான் அவனுடைய அல்டிமேட் ஃபார்ம். சிவன் வேற ருத்ரன் வேற, இதெல்லாம் சதாசிவத்தோட ஒவ்வொரு ஃபார்ம்ஸ். அல்டிமேட் ஃபார்ம் என்னன்னு கேட்டா சதாசிவம். அந்த சதாசிவத்தோட என்ன பண்றா, ஒண்ணு கூடி அங்க விஹரசே ஆனந்தத்துல இருக்கா அப்படின்ட்டு ஆச்சாரியால் சொல்ற. அதத்தான் இங்க வந்து ஷட்சக்ரோ பரிசம்ஸ்திதா, மேல ஏறி அங்க வந்து ஜொலிக்கிறா, தடில்லதா சமருச்சிஹி அப்படிங்கிற நாமாவை போட்டிருக்கா. ஆக்சுவலி லலிதா சஹஸ்ரநாமத்தில இருந்து இன்ஸ்பயர் ஆகிதான் ஆச்சாரியாளுக்கும் இப்படி ஒரு அனுகிரகம் கிடைச்சு சௌந்தர்ய லஹரிய நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, பேராகிராஃப் நம்பர் 40, விசதந்து தனியேசி, அதோட மந்திர ரூபம் முடிஞ்சு போறது. ஓகேவா? நம்ம இவ்வளோ நாள் பார்த்தது மந்திர ரூபம் தான். அந்த மந்திர ரூபத்திலேயே வந்து ஒரு ஒரு சப் கேட்டகரி தான் குண்டலினி ரூபம். நம்ம மந்திர ரூபம் எங்க இருந்து பார்த்தோம்? ஆக்சுவலி பார்த்தேன்னாக்க ஹரநேத்ராக்னி சந்தத்த அங்கே இருந்து விசதந்து தனியசி மட்டும் அந்த மந்திர ரூபம்ங்கிற சாப்டர். சரியா? இப்போ அந்த மந்திர ரூபம் எப்படி இருக்கு, மந்திர ரூபமே எப்படி இருக்கு, ஸ்தூல ரூபமா பார்த்தோம், சூக்ஷ்ம ரூபமா பார்த்தோம். அந்த சூக்ஷ்ம ரூபத்துல தான் வந்து 3 ரூபங்கள் இருக்கு. அந்த 3 ரூபங்கள், அந்த சூக்ஷ்ம ரூபம் வந்து எப்படி மந்திர ரூபமா இருக்கா, மந்திர ரூபமா எப்படி இருக்கா, பஞ்சதசாட்சரியா இருக்கா, காமகலா அக்ஷரமா இருக்கா, அடுத்தது குண்டலினி ரூபமா இருக்காங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்படி பார்க்கறச்சே நம்ம வந்து பஞ்சதசாட்சரியை பத்தி டீட்டெயில்டா பார்த்தோம், காமகலா அக்ஷரத்தை பத்தியும் பார்த்தோம். இப்ப இந்த குண்டலினி மட்டும் நான் வந்து அது போகாம குண்டலினி ஆரம்பிச்சதுனால சக்ராஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சக்ராஸ் தெரிஞ்சாதான் வர பேராகிராஃப் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக we did a detailed discussion in that. சரியா? இப்போ இந்த குண்டலினி ரூபமா இருக்கிறது, மந்திர ரூபமா இருக்கிறதோட ஒரு சப் கேட்டகரி தான் இந்த குண்டலினி ரூபம். ஒரே நிமிஷம். ஓகே. சோ அந்த குண்டலினி ரூபமா இருக்கிறதுங்கிறது என்னது, நம்ம ஆல்ரெடி சக்கராஸ் பத்தி பார்த்துட்டோம். சோ குண்டலினி அப்படிங்கிறது என்னோட விண்டோஸ் எல்லாம் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு நிமிஷம் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே. சோ குண்டலினி ரூபமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஸ்பெசிபிக்கா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனாக்க மூல மந்த்ராத்மிகா மூல, இதை நான் ஜஸ்ட் மென்ஷன் தான் பண்ணேன், இதோட சிக்னிபிகன்ஸ் பார்க்கல. அதாவது மந்திர ரூபங்கிறது பேராகிராஃப் 34 இருந்து இந்த 40வது ஸ்லோகம் முட்டுக்கும் மந்திர ரூபமா இருக்கா. அதுல ஸ்பெசிபிக் ஃபார்ம் வந்து என்னன்னு கேட்டேன்னா குண்டலினி ரூபமா இருக்கிறது. ஏன்னா அந்த முதல்தெல்லாம் வந்து அந்த வாக்பவ கூட்டமா இருக்கா, 3 கூட்டங்களா இருக்கான்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த குண்டலினி ஃபார்ம்ங்கிறது பார்த்தேன்னா 36வது ஸ்லோகம் மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்திரைய. ஓகே, அங்கேருந்து ஆரம்பிச்சு பிசதந்து தனியசி மட்டும் குண்டலினி ஃபார்ம். ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கணும்.
இதுல என்ன ஒரு அழகு அப்படின்னு கேட்டாக்க, நாமாக்கள் என்ன நம்பர்னு கேட்டா 88ல இருந்து 111வது நாமம். 24 நாமாக்கள். அந்த 24 நாமாக்களுமே வந்து அப்படியே 24 கேரட் கோல்டு மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்படி தங்கத்தை வந்து அப்படியே விலை மதிப்பான விலை மதிப்பே கிடையாது, அதுக்கு மதிப்பு இருக்கு, விலை மதிப்பு போட முடியாது இல்லையா? மோஸ்ட் ப்ரெஷியஸ். அதுவும் இப்ப தங்கம் விற்கிற விலைக்கு அது எப்பேற்பட்ட ஒரு வேல்யூபிளான வஸ்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த 24 நாமாக்களும் அவ்வளோ வேல்யூபிளான நாமாக்கள், எல்லாமே பவர்ஃபுல், எல்லாமே முக்கியம்தான், அதுல நோ டவுட். அப்ப இப்படி சொன்னா மத்ததெல்லாம் முக்கியம் இல்லையான்னு நினைச்சுக்க கூடாது. ஓகே, இந்த குண்டலினி ஃபார்ம்ல இருக்கிற நாமாக்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய கொடுக்கக்கூடிய மந்திரங்களா அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கிறது. அப்ப இந்த குண்டலினி சக்திங்கிறது என்ன பார்த்தோம்? இட் இஸ் த பேசிக் இம்பார்ட்டன்ட் எனர்ஜி which resides at the மூலாதாரம் அப்படின்னு பார்த்தோம். சோ அங்க இருந்து அந்த குலகுண்டம் வழியாக, குலபத்தம் வழியாக ஒவ்வொன்றத்தையும் தாண்டிட்டு அப்படியே மேல 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 ஏறி வரா இல்லையா? அந்த மாதிரி ஏறி வரச்சே அந்த தியானம் பண்ற அந்த உபாசகனுக்கு எங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வியாக்கியானம் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது எல்லா மனுஷனுக்குமே ஒரு ஒரு பர்பஸ் இன் லைஃப் இருக்கும். தர்ம அர்த்த காம மோட்சம். பட் நம்மளோட பர்பஸ் முதல் 3 ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருந்தா கூட எல்லாருக்குமே அந்த மோட்சம் அடையணுங்கிற எண்ணம் வரணும். மோட்சம் அடையணுங்கிற எண்ணம் வந்தாதான் மறுபடியும் பிறப்புங்கிற இந்த சிக்கலுக்குள்ள வந்து நம்ம நுழைய மாட்டோம். ஓகேவா? பட் அது எல்லாருக்கும் அந்த எண்ணம் வருதான்னு கேட்டா கிடையாது இல்லையா? என்ன வயசு என்றா சொல்லுவோம், அடுத்த ஜென்மத்திலயாவது இந்த கஷ்டப்படாத இருக்கணும் அப்படின்னு ஒரு வாய் வார்த்தையில அப்படி வந்துடுறது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கணும்? எல்லா கஷ்டத்தையும் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிச்சிடணும், அடுத்த ஜென்மா வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கணும். அப்ப அந்த மோட்சம் அடையணுங்கிற எண்ணத்தை யாருக்கு கொடுப்பா, யார் கொடுக்கறா அப்படின்னு கேட்டா, அந்த எண்ணம் வரதும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் தான் அனுகிரகம் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. அந்த எண்ணம் வரத்துக்கும் அவன் அனுகிரகம் பண்ணணும், எண்ணம் வந்து அதை செயல்படுத்துறதுக்கும் அவன் தான் அனுகிரகம் பண்ணணும். அவன் அப்படிங்கிறது இங்க அவள்னு கூட எடுத்துக்கலாம், நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் பார்த்துட்டு இருக்கிறதுனால. அப்போ அந்த உபாசகன் வந்து அந்த மோட்சம் அடையணும் அப்படிங்கறச்சே, மோட்சம்ங்கிறது என்ன? லிபரேஷன். லிபரேஷன் ஃப்ரம் ஆல் தி சம்சாரிக் ஆக்டிவிட்டிஸ். இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய சுக துக்க என்னெல்லாமோ, இரவு பகல், கஷ்டம் நஷ்டம், என்ன அந்த டியூவலா இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதுல இருந்து டிட்டாச் ஆயிரணும். அந்த டிட்டாச் ஆறத்துக்கான ப்ராசஸ் தான் இந்த குண்டலினி அபியாசம். அப்போ அவன் அந்த அபியாசத்தை பண்றச்சே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரு எனர்ஜியை தட்டி எழுப்புறான்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி தட்டி எழுப்பறச்சே அவனுக்கு எப்பேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டாதான் எப்படி அவன் மோட்சம் அடைய முடியுங்கிறத நம்ம வந்து அவன்னா அங்க அவன் கூட சொல்ல வேண்டாம், நாம்பளேன்னு வச்சுப்போமே. இப்ப நாம இந்த அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த ப்ராசஸ்ல இருக்கோம். ஓகே, அப்ப நம்மளோட சிந்தனை வேற எங்கேயுமே இருக்காது. நான் சொல்றதெல்லாம் அப்படியே உங்களுக்கு செவி வழியா போறது, நான் சொல்றச்சே எனக்கு மனசுல ஏறுறது, ஒவ்வொரு தடவையும் சொல்றச்சே மனசுல இருந்து மண்டக்குள்ள போறது. ஓகே, சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நம்ம எல்லாருமே கடந்து வந்துட்டோம். அப்போ அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கலாம் இல்லையா, அனுபவிக்கலாம் இல்லையா? சோ தட் இஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேர் ஒன் ரியலைசஸ் ஹவு டு ரீச் த சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் அட் தி சஹஸ்ராரம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சாதான் இந்த குண்டலினி ரூபமா இருக்கிற இந்த நாமாக்கள் நம்ம அர்த்தம் பார்த்ததுக்கான பர்பஸ் வந்து சால்வ் ஆகும். ஓகே, which we will continue next class. ஏன்னா அது ஆரம்பிச்சா ஒரு மினிமம் 20 minutes நமக்கு வேணும். அதனால இப்ப டைமும் ஆயிடுது. அதனால அடுத்த கிளாஸ் அதை பார்த்துன்னுட்டு அதுக்கப்புறமா அடுத்த சாப்டருக்குள்ள என்டர் பண்ணுவோம். அடுத்த சாப்டர் வந்து எங்கே பக்த அனுகிரகம். அந்த பக்த அனுகிரகத்தையும் பார்த்துன்னுட்டு we will enter into the 41st paragraph. ஓகேவா? So for now let's finish the class.
कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि श्रीमन्नारायणायेति समर्पयामि।